அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கறது 2022க்கான டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போறோம். ஸோ 2022லேருந்து 2012 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே வந்து டெய்லி காலைல 10 மணிக்கு இந்த சேனல் வந்து அப்லோட் ஆகும். ஸோ குரூப் 4 படிச்சிட்டு இருக்க எல்லாருக்குமே வந்து ரிவிஷனுக்கான ஒரு மெட்டீரியலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோஸ் வந்து போடுறோம். கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். ஸோ அந்த லென்த்துக்கான காரணம் உங்களுக்கு வீடியோக்குள்ளே போகும்போது தெரியும். ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப லென்த்தாக இருக்கு அப்படின்னா நீங்கள் பாஸ் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, உவமை தொடர் உணர்த்தும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து எதற்கு உவமையாக வந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெளிப்படை தன்மை, உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்றதுக்கு பொருத்தமான பொருள் அப்படின்றது வெளிப்படை தன்மையாக வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து சிலை மேல் எழுத்து போல இப்பழமொழி விளக்கும் பொருளை தேர்ந்தெடுக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிலை மேல் இருக்கக்கூடிய எழுத்து எப்படி இருக்கும்? இப்போ கல்வெட்டில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் எல்லாமே வந்து காலத்தால் அழியாமல் நிலைச்சு நிற்கக்கூடியது. ஸோ அதுக்கு வந்து ஆன்சர் என்ன அப்படின்னா நிலைத்து நிற்கும் அப்படின்றது தான் வந்து ஆன்சர். ஒயிலாட்டத்தில் 2 வரிசையில் நின்று ஆடுகின்றனர். இத்தொடரில் செயற்பாட்டு வினை தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஒயிலாட்டம் 2 வரிசையில் நின்று ஆடப்படுகிறது அப்படின்றத வந்து ஆன்சர். அப்போ மீதி இருக்க அந்த 3 ஆப்ஷன் பாருங்க. ஒயிலாட்டத்தில் 2 வரிசையில் நின்று ஆடுவர், இன்னொன்று ஒயிலாட்டத்தில் 2 வரிசையில் நின்று ஆடப்படுகிறது. ஸோ அப்படிதான் கொடுத்துருக்காங்க. ஆனால் என்னன்னா அந்த 2 வரிசை அப்படிங்கிறது சேர்ந்து வந்திருக்கு. அப்போ 2ன்றது தனியாக வருது, வரிசை அப்படிங்கிறது தனியாக வருது. ஓகேவா? ஸோ அடுத்ததா மாலையை தொடுத்தால் அப்படின்றது என்ன வகை வாக்கியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து செய்வினை. ஓகேவா? ஸோ 5வது சால சிறந்தது இலக்கண குறிப்பு இதில் கேட்டிருக்காங்க. தொடரின் வகையை அறிக. ஸோ இது என்ன வகை தொடர் அப்படின்னா உரிச்சொல் தொடர். அடுத்ததான் வந்து பெயர் சொல்லை பொறுத்துக்க. ஸோ பெயர் சொல் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது காலம், சினை, பண்பு, ஸோ பெயர், தொழில், இந்த மாதிரி 6 விஷயத்தை உணர்த்துறது தான் வந்து இந்த பெயர் சொற்கள்னு சொல்லுவோம். மல்லிகை அப்படிங்கிறது வந்து பொருட்பெயர், பள்ளிங்கிறது இடப்பெயர், கிளை வந்து சினை பெயர், இனிமை அப்படிங்கிறது பண்பு பெயர். ஓகேவா? பொருத்தமற்ற பெயர் சொல்லை எடுத்து எழுதுக. ஸோ இதில் எது பொருந்தாதது அப்படின்னு கேட்டிருக்காங்க. காலப்பெயர் அப்படிங்கிறது செம்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ பொருந்தாது. சினை பெயர் அப்படிங்கிறது கண்ணு பொருந்தும். பண்பு பெயர் ஆண்டுன்னு கொடுத்துருக்காங்க, ஆண்டு பொருந்தாதது. தொழிற்பெயருக்கு வந்து ஆடுதல்னு கொடுத்துருக்காங்க, அது பொருந்தும். அப்போ பொருந்தாதது எது அப்படின்னா காலப்பெயரும் பண்பு பெயரும் தான் வந்து பொருந்தாதது. 8th கொஸ்டின் வந்து கேள் என்னும் வேறு சொல்லின் வினையச்சத்தை தேர்ந்தெடுக்க. ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து கேட்டு. ஓகேவா? தனித்து என்ற சொல்லின் வேறு சொல்லை எடுத்து எழுதுக. தனி அப்படிங்கிறது தான் வந்து அதோடைய வேறு சொல். ஓகேவா? தருக என்ற சொல்லின் வேறு சொல்லை கண்டறிக. ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து தா. அடுத்து வந்து ஓரெழுத்து ஒரு மொழி சொல் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சோ அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. சோ அப்படின்னா என்ன? மதில். ஓகேவா? சோ அப்படிங்கிறது மதில். அப்போ அரசன் அப்படிங்கிறதுக்கு என்ன எழுத்து வரும் அப்படின்னா அரசனுக்கு ஐன்னு வரும். ஓகேவா? ஒரு நிமிஷம். அரசனுக்கு ஐன்னு வரும். வறுமைக்கு வந்து நெடியில் இருக்கக்கூடிய நோ. அப்போ நோய்க்கு என்ன வருது அப்படின்னா நை. ஓகேவா? நைன்னு வருது. அப்போ ஓரெழுத்து ஒரு மொழி சொல் மொத்தமாக எத்தனை இருக்குது? மொத்தம் வந்து 42 ஓரெழுத்து ஒரு மொழி சொல் இருக்குது. அதில் நெடில் வந்து மொத்தம் 40 எழுத்துக்கள். ஓகேவா? குறிலில் 2 எழுத்துக்கள். அப்போது இந்த குறிலில் வரக்கூடியது என்ன அப்படின்னா குறில் நோவும் அடுத்து இருக்கக்கூடிய தூவும். ஓகேவா? அப்போ நெடில் நோ அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா என்ன? வறுமை. ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்க போகிறோம். அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா மா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. மான்றதுக்கு பெரிய அப்படின்றது தான் வந்து ஆன்சர். ஸோ மா அப்படிங்கிறதுக்கு பெரிய அப்படின்றது மட்டும் ஆன்சர் கிடையாது, நிறையவே இருக்கும். ஸோ 6th or 7th புக்குன்னு நினைக்கிறேன் தமிழில் அந்த மா அப்படின்றதுக்கு நிறைய கொடுத்துருப்பாங்க. திருமகள், அழகு, அறிவு, துகள், மேன்மை, விலங்கு, வண்டு, வயல். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் 13வது கொஸ்டின் பாருங்க. பறவை சொல்லுக்குரிய பொருளை கண்டறித்து எழுதுக. ஸோ பறவை அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்? கடல் அப்படிங்கிறது தான் வந்து பொருள். 14வது கொஸ்டின். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? மரபு பிழைகள் அற்ற தொடரை குறிப்பிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ மரபு பிழையில் என்ன பிழை இருக்குது? கூவும். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ பாருங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க? கூகை கூவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன கூவும்? குயில் தான் கூவும். ஓகேவா? அப்போ அதுக்கு என்ன வரணும்? குயில் வரணும். குணுகும் அப்படிங்கிறது எது குணுகும்? புறா தான் குணுகும். ஓகேவா? கூகை குணுகாது, புறா தான் குணுகும். அலரும் அப்படி கூகை அலரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அலறது வந்து ஆந்தை தான் அலரும். ஓகேவா? அப்போ ஆந்தை தான் அலரக்கூடியது. அப்போ குழரும் அப்படிங்கிறது கூகை குழரும். அப்போ பொருத்தமானது எதுனா கூகை குழரும் அப்படிங்கிறது தான் பொருத்தமானது. மீதி இருக்கக்கூடிய அந்த 3 ஆப்ஷனுக்கும் வந்து நம்ம செட் பண்ணோம் அப்படின்னா குயில் கூவும், புறா குணுகும், ஆந்தை அலரும். ஓகேவா? ஸோ அடுத்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா சந்தி பிழையற்ற தொடரை கண்டறிக்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன சந்தி பிழை வந்து இருக்குது அப்படின்னா ஸோ சந்தி பிழைனா உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ வேலைவாய்ப்புகளில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். வேலைவாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வரப்போகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன மிஸ் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஒற்றையெழுத்து மிஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ அடுத்ததாக கொண்டு வரப்போகிறதுங்கிறதுல ஒற்றையெழுத்து இல்லை. அடுத்து வேறு செகண்டில் என்ன மிஸ் ஆகுது? வேலைவாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை இச்சு கரெக்டாக இருக்குது. செயற்கை நுண்ணறிவு கொண்டு வரப்போகிறது இங்கே ஒரு எழுத்து. ஸோ அப்போ கொஸ்டின் வந்து எப்படி கேட்குறாங்க? லைன் ஒரே மாதிரி 4 லைன் கொடுத்துறாங்க. அதில் ஏதாவது ஒரு சின்ன எழுத்து மிஸ் ஆகுது. அப்போது ஆன்சரை வந்து நம்ம பார்க்கும்போது அதில் ரொம்ப தெளிவாக கவனமாக பார்த்து தான் போட வேண்டியதாக இருக்கும். ஸோ கொஸ்டினை வந்து தெளிவாக பார்த்து கவனமாக போடுங்க. ஓகேவா? ஸோ 3வது ஆப்ஷன் வந்து பாருங்கள். இங்கே வந்து ஒற்று கொடுத்துருக்காங்க, இங்கே ஒற்று கொடுக்கல. அப்போ 4வது ஆப்ஷனில் பாருங்கள் கரெக்டாக இருக்கா? அப்போ ஆன்சர் வந்து 4வது தான். வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வரப்போகிறது அப்படிங்கிறது. குற்றியல் உரம் அடிப்படையில் பொருந்தாத சொல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பசு அப்படிங்கிறது தான் பொருந்தாத சொல். ஸோ அப்போ பசு என்ன வரும் அப்படின்னா முற்றியல் உரம் வரும். ஓகேவா? பொருந்தாத சொல்லை கண்டறிக. ஸோ இதில் வந்து மோனை, எதுகை, இயைபுன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சியில் வந்து இசைவு அப்படின்னு இருக்குது. சரி, ஒரு பாடலில் வரிகள்லையோ அல்லது இருக்கக்கூடிய அந்த சீர் அதில் வந்து என்ன இருக்கும்? முதல் எழுத்தும் இரண்டாவதாக வரக்கூடிய எழுத்தும், அதாவது முதல் எழுத்தும் 2வது சீர்லையோ இல்லை 2வது அடியிலையோ வரக்கூடிய முதல் எழுத்தும் ஒரே போல இருந்துச்சு அப்படின்னா அது மோனை. ஸோ இது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஆனால் வந்து ஞாபகம் வச்சுக்கணும், இல்லை எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது வந்து இந்த நயம் பாராட்டுதல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். அப்போ வந்து நம்ம ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்க, அது வந்து நயம் பாராட்டணும் ஒரு பேராகிராஃபாக எழுதுவோம். அதில் வந்து மோனைக்கு ஒரு மேற்கோள் காட்டுவோம், எதுகைக்கு ஒரு மேற்கோள் காட்டுவோம். ஸோ அந்த மாதிரி வந்து மோனைக்கு வந்து என்ன அப்படின்னா முதல் எழுத்து முட்டின், அதாவது முதல் எழுத்து மோனை, முட்டின் இருக்கும் சோனை, ஐ சேனை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ முதல்ல வரக்கூடிய எழுத்து தான் வந்து மோனை.
ஓகேவா? எப்படி ஒரு சேனை வந்து முன்னாடி ஒரு எல்லாத்துக்கும் ஸ்டார்ட்டிங்ல முன்னாடி இருப்பாங்களோ, அதுபோல ஒரு பாட்டுக்கும், ஒரு செய்யுளுக்கும், ஒரு அடியிலயும், ஒரு சீர்லயும் மோனை வந்து முக்கியமா முதன்மை பெற்று முன்னாடி இருக்கிறது தான் வந்து மோனை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது வந்து அதுக்கான ஒரு மேற்கோள். ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னா. அடுத்து வந்து எதுகை. ஸோ எதுகைல வந்து என்ன அப்படின்னா, ஒரு செய்யுள்ல எது கை குடுக்குதோ இல்லையோ, எதுகை கை குடுக்கும். ஓகேவா? அந்த கையின் முடியறனால ரைமிங்கா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஞாபகம் இருக்கும். ஸோ இதுலயுமே எதுகையிலுமே என்ன அப்படின்னா, ஒரு அடியிலயோ, ஒரு சீர்லயோ இருக்கக்கூடிய 2வது எழுத்து ஒரே போல வந்துச்சுன்னா, சேமா வந்துச்சு அப்படின்னா, அதுதான் வந்து எதுகை. அப்போ எது கை குடுக்குறதோ இல்லையோ, செய்யுள்ல எதுகை வந்து கை குடுக்கும். ஓகேவா? அடுத்ததா வந்து இயைபு. இயைபுங்கிறது வந்து என்ன அப்படின்னா, அதே போல ஒரு சீர்லயோ, ஒரு அடியிலயோ, அந்த கடைசியா வரக்கூடிய அந்த வார்த்தையோ அல்லது எழுத்தோ ஒரு சேர வருவது இயைபு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இதுல பொருந்தாதது என்ன அப்படின்னா, இசைவு அப்படிங்கிறது தான் பொருந்தாதது. ஸோ பொறுத்துக்க. சோறு என்ன? சோறு வந்து உண்டான். சோறு உண்டான். பால் வந்து பருகினான். பழம் தின்றான்னு வருமா? ஓகேவா? அப்போ முறுக்கு அப்படின்னா முறுக்கு தின்றான் அப்படின்னு வரும். நீர்னா குடித்தான். ஓகேவா? அப்போ தமிழ் எழுத்து. ஸோ தமிழ் எழுத்துல 4 அந்த ABCD 4 கொடுத்துட்டு இதை வந்து ஆர்டரா வந்து பொருத்த சொல்லியிருக்காங்க. தமிழ் எழுத்து வந்து அந்த 9 எழுத்து வந்து படிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கு வந்து ஷார்ட்கட் வந்து என்ன அப்படின்னா கா. ஓகேவா? அடுத்து ஙா. 2க்கு வந்து ஙா வருமா? சாரி, 2க்கு வந்து ஊ வரும். நான் வந்து இந்த அகரவரிசையில் போயிட்டேன். கா, ஊ. அடுத்து வந்து இங்கே தான் வந்து ஞா வரும். ஞா. அடுத்து என்ன வரும்? இந்த சா வரும். அடுத்து 5க்கு வந்து ரூ வரும். 5 ரூபாய் ரூ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்குவோம். 6க்கு வந்து இது வரும். அதாவது இப்படி. ஸோ அந்த சாக்கு 4ன்னு வர சாக்கு வந்து நம்ம மேலே கோல் எடுப்போம். 6க்கு வர அந்த சாக்கு வந்து சூ போல போடுவோம். அடுத்து வந்து 7க்கு வந்து என்ன போடுவோம்? 7க்கு வந்து ஏ போடுவோமா? 8க்கு ஆ போடுவோம். 9க்கு கு அப்படின்னு போடுவோமா? ஸோ சுழிச்சு வரும். 10க்கு கா 0 அப்படின்னு போடுவோம். ஓகேவா? இதுதான் வந்து தமிழ் எழுத்துக்கள். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக. பட் தமிழ் எழுத்துக்கள் வந்து இந்த 9 எழுத்துக்கள் வந்து படிச்சாலே போதுமானது. மீதி இருக்கிறது எல்லாமே நம்ம இது ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா மீதி இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம செட் பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா 20வது கொஸ்டின், பண்டைய காலத்தில் யோகம் பயின்று அறிவு நிரம்பியவர்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து இதுக்கு வந்து சித்தர் அப்படிங்கிறது. அடுத்த கொஸ்டின், உழவர் பாட்டு என்று அழைக்கப்படும் நாட்டுப்புற பாட்டு என்ன? பல்லுப்பாட்டு. ஓகேவா? பல்லுப்பாட்டு அப்படிங்கிறது 96 சிற்றிலக்கியங்கள்ல ஒன்று. ஓகேவா? ஸோ அடுத்து வரதன் என்ற இயற்பெயரை கொண்டவர் யாரு அப்படின்னா காலமேக புலவர். ஸோ இவருக்கு வேற என்ன பேர்லாம் வந்து சொல்றாங்க அப்படின்னா சிலேடை கவி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன? சிலேடை கவி. ஓகேவா? அடுத்து சிலேடை கவி. வேற என்ன பேர் கொடுப்பாங்க அப்படின்னா ஆசு கவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் வந்து இவர் ஆசு கவி அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, அதாவது ஒரு டாபிக் கொடுத்தாங்கன்னா, ஓகேவா, தலைப்பு கொடுத்தவுடன் பாடக்கூடியவர், அதனால இவர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆசு கவி அப்படின்னு சொல்றாங்க. வேற என்ன பேர் இவர் கொடுக்குறாங்க அப்படின்னா வரகவி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே. அடுத்து வந்து இவர் எந்த ஊரில் பிறந்து, இவருக்கு வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா வைணவம்லேருந்து சைவத்துக்கு மாறியிருப்பார். ஓகேவா? வைணவம் டு சைவம்க்கு வந்து மாறியிருப்பார். இவர் ஆதரிச்சது யார் அப்படின்னா மன்னர் திருமலையார் வந்து இவர் வந்து ஆதரிச்சிருப்பாங்க. யாரை? காலமேக புலவரை யார் ஆதரிச்சிருப்பாங்க அப்படின்னா மன்னர் திருமலை ராயர் அவர் தான் ஆதரிச்சிருப்பார். எந்த ஊரில் பிறந்திருப்பார் அப்படின்னா கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய நந்தி கிராமம் அப்படிங்கிற ஊரில் வந்து காலமேக புலவர் அவர்கள் பிறந்திருப்பார். ஓகேவா? ஸோ அவர் பற்றின விஷயம் பார்த்துட்டோம். அடுத்து வந்து மரமும் பழைய குடையும். ஸோ இதனோட ஆசிரியர் யார் அப்படின்னா அழகிய சொக்கநாத புலவர். ஸோ இவர் எந்த ஊரில் பிறந்தாரு அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தச்சநல்லூர் அப்படிங்கிற இடத்துல பிறந்திருக்காரு. இவருடைய காலம் 19ஆம் நூற்றாண்டு காலம். 25 தனிப்பாடலுக்கும், அதாவது 25க்கும் மேல இருக்கக்கூடிய தனிப்பாடல்கள் வந்து பாடியிருக்காரு. யார் அப்படின்னா இந்த அழகிய சொக்கநாத புலவர். ஓகேவா? நீல பொய்கையின் மிதந்திடும் தங்கத்தோணிகள். இக்கூற்று யாருடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கூற்று அர்ஜுனனுடைய கூற்று. ஓகேவா? கூற்று நல்லா பார்த்துக்கோங்க. நீல பொய்கையின் மிதந்திடும் தங்கத்தோணிகள். ஓகேவா? இது சொன்னது அர்ஜுனனோடது. ஓகேவா? உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் தான் பெரிய புராணம் என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அதை சொன்னது யாரு அப்படின்னா திருவிகா அவர்கள். ஓகேவா? திருவிகா பத்தி சொல்லணும் அப்படின்னா திருவிகா எங்க பிறந்தவர் அப்படின்னா காஞ்சிபுரத்துல துல்லம் அப்படிங்கிற ஊர்ல பிறந்தவர் தான் திருவிகா. ஸோ அவர் வந்து என்னெல்லாம் சொல்றாங்க அப்படின்னா தமிழ் தென்றல், தமிழ் சோலை. ஓகேவா? அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து மேடை பேச்சுடைய, அதாவது மேடை தமிழின் முன்னோடி அப்படின்னு சொல்லப்படுறவர் தான் யாருன்னா இந்த திருவிகா அவர்கள். ஓகேவா? ஸோ அடுத்து வேற என்ன இருக்கு அப்படின்னா பெரிய புராணம். ஸோ எந்த இதில் வந்து கொடுத்துருக்காங்க? பெரிய புராணம்ல கொடுத்துருக்காங்க. ஸோ பெரிய புராணத்தை இயற்றியவர் யாரு? சேக்கிழார் அவர்கள் பெரிய புராணத்தை பாடியிருக்காரு. அவர் எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னா காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய குன்றத்தூர் அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவர். 12ஆம் நூற்றாண்டு. இவர் வந்து பக்தி நனி சொட்ட சொட்ட பாடியவர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது யாரு அப்படின்னா இந்த மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பெரிய புராணம் பற்றி, அப்புறம் திருவிக்கா பற்றி பார்த்தோம். ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா சரியான கூற்றுகளை தெரிவு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இளங்கோவடிகள் பற்றி கொடுத்துருக்காங்க. சேர மரபை சார்ந்தவர். ஸோ கரெக்ட். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர். கரெக்ட். அடிகள் நீரே அருளுக. இது வந்து யார் சொன்னது அப்படின்னா சீத்தலை சாத்தனார் வந்து சொன்னது. ஓகேவா? இது வந்து சீத்தலை சாத்தன். ஒரு நிமிஷம். இதை கூறியவர் யாரு அப்படின்னா சீத்தலை. ஓகேவா? இது சீத்தலை யாருக்கு சொன்னார் அப்படின்னா இளங்கோவடிகளுக்கு சொல்லியிருப்பார். ஓகேவா? சீத்தலை சாத்தனார் இளங்கோவடிகளுக்கு சொன்ன கூற்று தான் வந்து அடிகள் நீரே அருளுக. அந்த கூற்றுக்கு உரியவர் யாரு? இளங்கோவடிகள் தான். ஆனா யார் சொன்னது? சீத்தலை சாத்தனார் சொன்னாரு. அப்போ நாட்டுத்தும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்று கூறியவர் யாரு அப்படின்னா இந்த கூற்றை சொன்னது இளங்கோவடிகள் சொல்லியிருப்பாரு. இளங்கோவடிகள் யாருக்கு சொல்லியிருப்பாரு அப்படின்னா சீத்தலை சாத்தனாருக்கு சொல்லியிருப்பாரு. ஏன்? 2 பேருமே சமகாலத்தவர்கள். ஓகேவா? இவர் எழுதின அந்த சிலப்பதிகாரத்தை தொடர்ந்து தான் வந்து மணிமேகலையும் வந்து எழுதியிருப்பாங்க. 2த்துலையுமே வந்து 30 காதைகள் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து அதுதான். சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் சொல்லியிருப்பாங்களா? ஸோ அப்போ அடிகள் நீரே அருளுக அப்படின்னு யார் சொன்னா? சீத்தலை சாத்தனார். இளங்கோவடிகள் சொல்றாங்க. நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் அப்படின்னு யார் சொல்றாங்க? இளங்கோவடிகள் சீத்தலை சாத்தனார்கிட்ட சொல்றாரு. ஓகேவா? ஸோ அப்போ இது எல்லாமே கரெக்ட். ஓகேவா? இது எல்லாமே கரெக்ட். ஸோ அடுத்த கொஸ்டின் போவோம். அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா 27வது கொஸ்டின். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா கூற்று 1 பாருங்க. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுகின்றன. கரெக்டா? கரெக்ட். சிலப்பதிகாரம் மணிமேகலை ஆகிய இரண்டும் 30 காதைகளை கொண்டுள்ளன. கரெக்டா? கரெக்ட். முன்னாடி பார்த்தோம் இரண்டிலுமே வந்து 30 காதைகள் தான் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ சிலப்பதிகாரத்தில் எத்தனை காண்டங்கள் இருக்கு அப்படின்னா 3 காண்டங்கள் இருக்கு, 30 காதைகள் இருக்கு.
ஓகேவா? மொத்தம் 5001 வரிகள். ஓகேவா? 5001 வரிகள் இருக்கு. இது வந்து சமணம். எது? சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் வந்து சமண மதத்தை சார்ந்தது. ஓகேவா? நூற்றாண்டு 2ஆம் நூற்றாண்டு. 2ஆம் நூற்றாண்டு சார்ந்தது. 3 காண்டங்கள், 30 காதைகள், 5001 வரிகள், சமண சமயத்தை சார்ந்தது. 2ஆம் நூற்றாண்டு. ஓகேவா? கோவலன் கண்ணகியோடைய வாழ்க்கை வரலாறு சொல்றது தான் வந்து சிலப்பதிகாரம். அப்ப மணிமேகலை அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இதுல சிலப்பதிகாரத்துக்கும் மணிமேகலைக்கு இன்னொரு ஒத்துமை இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் நாடக வடிவில, ஸோ நாடக வடிவில அமைச்சு வெளியிட்டது யாரு அப்படின்னா, நாடக நூல் யாரு அப்படின்னா, நல்ல தம்பி அப்படின்றவர் வந்து நாடக வழியில இது கொடுத்துருக்காரு. நாடக நூலா, சாரி, நல்ல தம்பி. ஓகேவா? நல்ல தம்பி. ஓகே. நாடக நூல் வடிவில் கொடுத்தது யார் அப்படின்னா, நல்ல தம்பி. எந்த நூலை? சிலப்பதிகாரம், மணிமேகலை இரண்டையுமே. ஓகே. ஸோ இப்போ மணிமேகலை வந்து பார்த்தோம் அப்படின்னா, சிலப்பதிகாரத்துக்கும் மணிமேகலைக்கும் 30 காதைகள் தான். ஓகேவா? அப்போ என்ன மாறுபடும் அப்படின்னா, இரண்டுமே 2ஆம் நூற்றாண்டு தான் சார்ந்து வரும். சிலப்பதிகாரத்தை தொடர்ந்து வரக்கூடியதான் வந்து மணிமேகலை. ஆனால் சிலப்பதிகாரம் சமண சமயத்தை சார்ந்தது, மணிமேகலை பௌத்த சமயத்தை சார்ந்தது. ஓகேவா? வணிகம் செய்பவருக்கு வணிகம் பேணி பிறவும் தமப்போல் செய்யின் திருக்குறள் உணர்த்தும் கருத்து எதை பற்றி சொல்லுது? ஒருத்தருடைய அந்த வணிகர்களுடைய நேர்மையை பற்றி சொல்லுது. வாணிகம் செய்பவருக்கு வாணிகம் பேணி பிறவும் தம்போல் செய்யின் அப்படிங்கிற குறள் நேர்மையை பற்றி சொல்லுது. ஓகேவா? 770 17 கணக்கு நூல்களில் ஒன்று. கரெக்டா? தப்பு. 770 எழுதுனது யாரு? 770 பாடியவர் கம்பர். அப்போ அது 17 கணக்கு நூல்களில் வராது. 770 எதை பற்றி சொல்லணும் அப்படின்னா, உழவர்களின் சிறப்பை பற்றி சொல்லக்கூடியதான் இந்த 770. திருக்கை வழக்கம், இந்த இரண்டுமே உழவர்களின் சிறப்பை பற்றி சொல்லும். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று தப்பு, செகண்ட் மட்டும் தான் கரெக்ட், கூற்று 2 மட்டும் சரி அப்படிங்கிறதா வந்து இதுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ அடுத்து, யாமறிந்த புலவர்களிலேயே கம்பனை போல் என்று புகழ்ந்து கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாரதியார். ஓகேவா? ஸோ இதே போல கம்பனை பற்றி இன்னொரு வரிகள் வந்து யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, பாரதியார் வந்து சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, கம்பன் என்னொரு மானிடன் வாழ்ந்ததும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? கம்பன் என்னொரு மானிடன் வாழ்ந்ததும் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா, பாரதியார் வந்து சொல்லியிருக்காரு கம்பரை பற்றி. யாமறிந்த புலவரிலேயே கம்பனை போல் அப்படிங்கிறது வந்து இந்த வரிகள் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடியது. ஸோ இன்னொரு வரியும் இருக்குது. அது என்ன அப்படின்னா, கம்பன் என்னொரு மானிடம் வாழ்த்ததும். ஸோ யாராச்சும் இதை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது ஒரு பெண்ணும் ஒரு பேப்பர் எடுத்து வச்சுட்டு எக்ஸ்ட்ராவாக சொல்கிறது எல்லாத்தையுமே வந்து எழுதிக்கோங்க. ஸோ ஃபாஸ்ட்டாக போச்சு அப்படின்னா ஸ்லோ பண்ணி எழுதிக்கோங்க. ஓகேவா? யூஸ் ஆகும், ரிவைஸ் பண்ணும்போது யூஸ் ஆகும். இந்த பிடிஎஃப் வந்து நாங்கள் வீடியோட கமெண்ட்டில் வந்து நாங்கள் அதோட லிங்க் வந்து கொடுக்குறோம். எங்களோட டெலிகிராம் சேனல் இருக்கும். ஸோ டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? மன்னனும் மாசர கற்பின் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையான். இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? மூதுரை எழுதுனது யாரு? ஔவையார். மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்கு மூதுரையில்? 31 பாடல்கள் இருக்கு. இந்த பாட்டு வந்து இதில் இருக்கும் அப்படின்னா 6ஆம் கிளாஸ் புத்தகத்தில் வரும். ஓகேவா? ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி, இது எல்லாமே வந்து யார் எழுதுனது அப்படின்னா ஔவையார் அவர்கள் எழுதுனது தான். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து இது வந்து நல்லாயிருக்கும். மதியாதார் முற்றம். ஓகேவா? மிதியாமை கோடி பெறும். நம்ம மதியாதார் தலைவாசல் மிதியாதே அப்படின்னு இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி மதியாதார் முற்றம் மிதியாமை கோடி பெறும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உபசரித்தார் மனையில் உண்ணாமை கோடி பெறும். நமக்கு வந்து ஒருத்தவங்க உபசரிக்கல அப்படின்னும் போது அங்கே நான் சாப்பிடணும் அப்படின்றது சாப்பிடக்கூடாது. ஓகேவா? அடுத்து வந்து குடிப்பிறந்தார் தம்மோடு கூடுவது கோடி பெறும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கோடானும் கோடி கொடுப்பினும் சொன்ன சொல் தவறாமை கோடி பெறும். எவ்வளோ கொடுத்தாலும் சொன்ன சொல்ல வந்து தவறக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததா தேசிய உலக நாளை தேர்வு செய்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா, ஆகஸ்ட் 9 தான் வந்து தேசிய நூலக நாள். ஓகேவா? சிறந்த நூலகருக்கான விருது யாருடைய பேரில் கொடுக்குறாங்க? கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அடுத்து, ராமலிங்க அடிகள் சென்னை கந்தக்கோட்டத்து முருகப்பெருமானின் மீது பாடிய பாடல்களின் தொகுப்பு நூல். ஆன்சர் என்ன? தெய்வமணி மாலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கந்தக்கோட்டத்து முருகப்பெருமான் மீது பாடக்கூடிய இந்த தெய்வமணி மாலை இருக்கு இல்லையா? இந்த தெய்வமணி மாலை எழுதும்போது வள்ளலாருக்கு வந்து, அதாவது ராமலிங்க அடிகளுக்கு வந்து என்ன வயசு அப்படின்னா 7 வயசு. ஓகேவா? தன்னோட 7 வயசில் வந்து இந்த தெய்வமணி மாலையை வந்து பாடியிருக்காரு. அதுக்கு அடுத்ததாக வேற என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, வடிவுடை மாணிக்க மாலை அப்படின்ற ஒரு நூலும், எழுந்தறியும் பெருமான் மாலை. ஓகேவா? எழுந்தறியும் பெருமான் மாலை அப்படிங்கிறது வந்து யாரை வந்து வச்சு பாடியிருக்காரு அப்படின்னா, திருவெற்றியூர் சிவபெருமானை வச்சு பாடினது தான் எழுந்தறியும் பெருமான் மாலை. ஓகேவா? அவரோட 2 நூல்கள் வேறு 2 நூல்கள் என்ன அப்படின்னா, இந்த நூல் 7 வயதில் இருக்கும்போது எழுதியிருக்காரு. அடுத்து வேற என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, வடிவுடை. ஓகேவா? வடிவுடை நான் எழுதுறேன், யாராச்சும் பார்க்குறவங்க எழுதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எழுதிக்கோங்க. வடிவுடை மாணிக்க மாலை. ஓகே, வடிவுடை மாணிக்க மாலை அப்படிங்கிறது ஒரு நூல். அடுத்ததாக வந்து எழுந்தறியும் எழுத்தறியும் பெருமான் மாலை. ஸோ அவருடைய 3 நூல்கள் மாலையிலே வருது. ஸோ இது வந்து யாரை பற்றி எழுதியிருக்காங்க அப்படின்னா, திருவெற்றியூர் சிவபெருமானை பற்றி எழுதினது தான் வந்து இந்த நூல். ஓகேவா? எந்த நூல்னா இந்த எழுத்தறியும் பெருமான் மாலைன்னு இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து திருவெற்றியூர் சிவபெருமானை பற்றி பாடினது. ஓகேவா? இவருடைய உரைநடை வந்து மனுமுறை கண்ட வாசகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவருடைய உரைநடை என்ன அப்படின்னா, மனுமுறை கண்ட வாசகம். ஓகேவா? வேறு இவரை பற்றி பார்க்கணும் அப்படின்னா அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். ஞானப்பச்சிலை என்று வள்ளலார் கூறும் மூலிகை. ஸோ என்ன சொல்கிறாங்க? சிங்கவல்லி அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஒரு புக்கில் பார்த்தேன் தூதுவளை அப்படின்னு போட்டுருந்துச்சு. ஒருவேளை இந்த ஆப்ஷனில் இந்த கொஸ்டின் திருப்பி எங்கேயாவது கேட்டாங்க அப்படின்னா, ஆப்ஷனில் சிங்கவல்லி அப்படின்னு ஒன்று இருக்கான்னு பாருங்க. சிங்கவல்லி அப்படிங்கிறது இல்லாமல் வேறு ஏதாவது இருந்து தூதுவளை அப்படின்னு இருந்துச்சுன்னா தூதுவளை ஆன்சர் கரெக்ட். ஒருவேளை தூதுவளை இல்லாமல் சிங்கவல்லி அப்படின்னு மட்டும் இப்போ இருக்கிற மாதிரியே இருந்துச்சு அப்படின்னா சிங்கவல்லி கரெக்ட். ஓகேவா? எப்படி இருக்குன்னு பார்த்து போட்டுக்கோங்க. முன்னீர் வழக்கம் முகடு ஓதில்லை. முகடுவோ
ஓடில்லை என்று கூறும் நூல் தொல்காப்பியம். ஓகேவா, தொல்காப்பியம் வந்து இலக்கண நூல். ஓகே, அது எழுதினது யாரு? தொல்காப்பியர் அப்படின்னு நமக்கு தெரியும். மதுரை காஞ்சி பட்டினப்பாலை இது ரெண்டுமே வந்து 10 பாட்டில் இருக்கக்கூடிய 2 பாடல்கள். மதுரை காஞ்சி எழுதினது யாரு அப்படின்னா மாங்குடி மருதனார். ஓகேவா, நம்ம எல்லாரும் தெரியும். மதுரை காஞ்சி எழுதினது மாங்குடி மருதனார். யார பாட்டுடை தலைவனா வச்சு எழுதிருப்பாரு அப்படின்னா நெடுஞ்செழியன பாட்டுடை தலைவனா வச்சு எழுதிருப்பாரு. மொத்த பாடல்கள் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னா 752. ஓகேவா, என்ன பார்த்துட்டு இருக்கோம்? மதுரை காஞ்சி யார் எழுதினது? மாங்குடி மருதனார். யார பாட்டுடை தலைவனா வச்சு எழுதினார்னா நெடுஞ்செழியன பாட்டுடை தலைவனா வச்சு எழுதிருக்காரு. 752 பாடல்கள் எழுதியிருக்காங்க. ஓகேவா, அடுத்ததா பட்டினப்பாலை. ஓகேவா, பட்டினப்பாலையை எழுதினது யாரு அப்படின்னா உருத்திரங்கண்ணனார். உருத்திரங்கண்ணனார் அவர்கள் எழுதினது பட்டினப்பாலை. யார பாட்டுடை தலைவனா வச்சு எழுதிருக்காங்க அப்படின்னா கரிகாலன பாட்டுடை தலைவனா வச்சு எழுதிருக்காங்க. மொத்த பாடல்களின் எண்ணிக்கை 301. ஓகே, அதே உருத்திரங்கண்ணனார் வந்து 10 பாட்டில் இன்னொரு இதுவும் எழுதிருப்பாரு. என்ன அப்படின்னா பெருபான் ஆற்றுப்படை. ஸோ அந்த பெருபான் ஆற்றுப்படையும் எழுதினது யாருன்னா உருத்திரங்கண்ணனார் தான் எழுதியிருப்பாரு. இதனுடைய பாட்டுடை தலைவன் யாரு அப்படின்னா இளந்தரையன் அப்படின்றவர் தான் இதனுடைய பாட்டுடை தலைவன். மொத்த பாடல்களின் எண்ணிக்கை 500. ஓகேவா, பதிற்று பத்தி நமக்கு தெரியும். பதிற்று பத்தி 8 தொகை நூல்கள் வரக்கூடியது. ஓகே, அடுத்ததுல பண்டைய காலத்துல துறைமுக நகரங்கள் பற்றி கூறும் நூல் எது அப்படின்னா பட்டினப்பாலை. ஓகேவா, துறைமுக நகரங்கள் பற்றி கூறும் நூல் பட்டினப்பாலை. ஸோ தொல்காப்பியம் பார்த்தோம். தொல்காப்பியர் எழுதினது இலக்கண நூல். ஓகேவா, அடுத்ததா குறிஞ்சிப்பாட்டு அப்படிங்கிறதும் எதில் வரும்? 10 பாட்டில் வரக்கூடிய ஒன்று தான். இதை பாடினது குறிஞ்சியை பாடினது யாரு அப்படின்னா கபிலர் அவர்கள். திருக்குறள் வந்து 18 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. எழுதினது திருவள்ளுவர். நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து 38க்கு போயிடலாம். ஆற்றூர் பேச்சு வழக்கில் ஆத்தூர் என மருவி உள்ளது. ஓகேவா, ஆற்றூர் பேச்சு வழக்கில் என்ன மாறிடுச்சு? ஆத்தூர் அப்படின்னு மருவிடுச்சு அப்படிங்கிறாங்க. பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் யாரு அப்படின்னா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். ஓகேவா, அடுத்ததா தமிழ் செய்யுள் கலம்பகம் என்னும் நூலை தொகுத்தவர் யாரு? கலம்பகம் என்னும் செய்யுளை தொகுத்தவர் யாரு அப்படின்னா ஜியு போப் அவர்கள். ஓகேவா, ஜியு போப் அவர்கள் தொடுத்திருக்காரு. ஜியு போப் எந்த ஊரை சேர்ந்தவர்? பிரான்ஸை சேர்ந்தவர். 1829 தான் 1839 சென்னைக்கு வருகை புரிஞ்சிருக்காரு. இவருடைய தமிழ் கையேடு, இவருடைய யாரோட? ஜியு போப்போட தமிழ் கையேடு வந்து காந்தி அவர்களுக்கு ரொம்ப கவர்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் கையேடை, அதாவது ஜியு போப்புடைய தமிழ் கையேடு தன்னை கவர்ந்ததாக யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா காந்தியடிகள் சொல்லியிருப்பாரு. இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா திருக்குறளை யாரு? ஜியு போப் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா திருக்குறளை இயேசுநாதரின் இதய ஒலி அப்படின்னும் மலை உபதேசத்தின் எதிரொலி எனவும் புகழ்கிறார். ஓகேவா, என்ன சொல்றாரு? இயேசுநாதரின் இதய ஒலி, திருக்குறளை இயேசுநாதரின் இதய ஒலி, மலை உபதேசத்தின் எதிரொலி அப்படின்னு புகழ்றாரு. ஓகேவா, ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா வீரமாமுனிவர். ஸோ ஆப்ஷனில் பார்த்துக்கோங்க, வீரமாமுனிவரை பார்க்க போகிறோம். ஸோ வீரமாமுனிவரை வந்து சொல்லணும் அப்படின்னா கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி அப்படின்றதா வந்து வீரமாமுனிவர் அவருடைய பெயர். இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா இட்டாலி நாட்டை சேர்ந்தவர். இட்டாலியில் காஸ்தா கிளியோன் அப்படின்ற இடத்துல தான் வந்து இந்த வீரமாமுனிவர் பிறந்தார். மதுரை கடைச்சங்கத்தில் தைரியநாதன் அப்படின்னு அவருக்கு கொடுத்த அந்த பட்டத்தை தான் வீரமாமுனிவர் அப்படின்னு சொல்லி இவர் பெயர் மாற்றம் செஞ்சிருக்காரு. இவருடைய தொன்னூல் விளக்கம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா தமிழ் அகர முதலில் வெளியிட்ட சதுர அகராதி. சாரி, ஒரு நிமிஷம், நான் மாற்றி சொல்லிட்டேன் நினைக்கிறேன், கன்ஃபியூஸ் ஆகுது. ஓகே, ஒரு நிமிஷம். சதுர அகராதி இருக்கு இல்லையா? சதுர அகராதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தமிழில் முதல்ல அகர முதலே வெளியிட்டவர் இவர் தான். ஸோ அதுதான் வந்து என்ன அப்படின்னா சதுர அகராதி அப்படிங்கிறது. தொன்னூல் விளக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தமிழுக்கு எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி அப்படிங்கிற இலக்கணத்தை வகுத்தது யாரு அப்படின்னா இந்த வீரமாமுனிவர் தான். எந்த நூல் வழியா அப்படின்னா இந்த தொன்னூல் விளக்கம் அப்படிங்கிற நூல் வழியா. இந்த தொன்னூல் விளக்கத்தை என்ன சொல்றாங்கன்னா குட்டி தொல்காப்பியம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, அடுத்ததாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா தேவநேய பாவனார். ஸோ தேவநேய பாவனார் நம்ம என்ன சொல்லுவோம்? மொழி ஞாயிறு, அப்புறம் வந்து செந்தமிழ் ஞாயிறு. ஸோ இப்படி வந்து இவருக்கு நிறைய சிறப்பு பெயர்கள். மொத்தம் இவருக்கு எத்தனை சிறப்பு பெயர்கள் இருக்கு அப்படின்னா 174 சிறப்பு பெயர்கள் வந்து இருக்கு. ஓகேவா, தேசநேயம் அப்படிங்கிற இவருடைய இதுவை தான் தேவநேயன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திட்டாரு. ஓகேவா, வீரமாமுனிவர் என்ன மாத்தினாரு? தைரியநாதன் அப்படின்ற பேரை வீரமாமுனிவர் மாத்திட்டாரு. ஓகேவா, இவர் தேசநேயன் அப்படிங்கிற பேரை தேவநேயம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திட்டாரு. ஓகேவா, ஸோ அடுத்த கேள்வி, வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாரு? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஓகேவா, சில 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 வார்த்தைகள் வந்து எனக்கு லைட்டாக ரோல் ஆகுது. ஓகேவா, ஸோ இவருடைய இயற்பெயர் யாரு? பெருஞ்சித்திரனாருடைய இயற்பெயர் என்ன? துரைமாணிக்கம் அப்படிங்கிறது அவருடைய இயற்பெயர். எந்த ஊரில் பிறந்தார் அப்படின்னா சேலத்தில் இருக்கக்கூடிய சமுத்திரம் அப்படிங்கிற ஊரில் பிறந்தார். 35 நூல்களுக்கு மேலே எழுதியிருக்காரு. ஓகேவா, ஸோ அடுத்ததான் வந்து பார்க்க போகிறது யார் அப்படின்னா பரிதிமார் கலைஞர். ஸோ பெருஞ்சித்திரனாருடைய நூல்கள்லாம் தெரியும் இல்லையா உங்களுக்கு? ஸோ அது பெருசாக சொல்ல வேண்டியது இல்லையா? ஸோ பரிதிமார் கலைஞருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா சூரிய நாராயண சாஸ்திரி அப்படிங்கிறது தான் பரிதிமார் கலைஞருடைய பெயர். இவர் மதுரை விளாஞ்சேரி அப்படிங்கிற இடத்துல பிறந்தவர். ஓகேவா, திராவிட சாஸ்திரி அப்படிங்கிற பட்டம் யாருக்கு அப்படின்னா பரிதிமார் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி என்னும் பட்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவருடைய இது என்ன அப்படின்னா இவர் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு, தமிழில் வடமொழி சொல் கலக்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா மணியோடு மிளகாய் பழம் கலந்தது போன்றது. ஓகேவா, தமிழோட வடமொழி சொல் கலக்கிறது மிக்ஸ் ஆகிறது எப்படி இருக்கு அப்படின்னா மணி இருக்கு இல்லையா, அந்த மணியோட மிளகாய் பழம் சேர்ந்து கலக்கிற போல இருக்கு அப்படின்னு சொல்லி பரிதிமார் கலைஞர் அவர்கள் சொல்றாங்க. ஓகேவா, இது ரொம்ப தமிழில் சொல்லணும் அப்படின்னா மணியோடு மிளகாய் பழம் கலந்தது போன்றது அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு? தமிழ் மொழியில் வடமொழி சேர்றது. ஓகேவா, ஸோ அடுத்ததாக இளங்கோவடிகள் மேலேயே பார்த்தோம், தேவநேய பாவனார் பார்த்தாச்சு. அடுத்த கொஸ்டின் வந்து சதுர அகராதி என்னும் நூலை இயற்றியவர் யார்? நம்ம முன்னாடியே பார்த்தோம். முதல்ல அகரமுதலியில் தமிழில் முதலில் அகரமுதலி எழுதுனது யார் அப்படின்னா யார் பார்த்தோம்? வீரமாமுனிவர் தான். ஸோ அதுதான் வந்து சதுர அகராதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா, அடுத்ததா ராபி சேது ஓகே, ராபி சேது பிள்ளை. இது வந்து நம்ம யார்? இவர் தான் வந்து மக்கள் செல்வம், சொல்லின் செல்வம். நான் வச்சு ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு நிமிஷம்.
ஸோ ராபி சேது பிள்ளை. ஸோ இவர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சொல்லின் செல்வர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? வேறு ஏதாவது மிஸ் பண்ணிட்டோமா? ஓகே, வேறு எதுவும் மிஸ் பண்ணல. ஓகே, அடுத்த கொஸ்டின் போவோம். 43. கழுகுமலை வெட்டுவான் கோவில் சிற்பங்களை அமைத்தவர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாண்டியர்கள். ஓகேவா? புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை என்னது அப்படின்னா மெய்கீர்த்தி அப்படிங்கிறாங்க. குப்த பேரரசுகள் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? பிரயாகை மெய்கீர்த்தி அலகாபாத் தூண் கல்வெட்டில் பொறிச்சிருக்காங்க. எழுதுனது யார் அப்படின்னா ஹரிசேனர் 33 வரி வடிவத்தில் நாகரி வரி வடிவத்தில் வந்து எழுதிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து என்ன சொல்றாங்க? மெய்கீர்த்தி அப்படிங்கிறாங்க. மெய்கீர்த்தி அப்படின்னா என்னன்னா ஒருத்தரை பற்றி புகழ்ந்து ஒரு புலவர் வந்து பாருது. அதாவது ஒரு அரசன் இருக்காரு அப்படின்னா அவருடைய வீரம் கொடை அவர் வேற என்ன சிறப்புகள் இருக்கு அதை பற்றி எல்லாம் சொல்றதா வந்து ஒரு புலவரால் பாடப்படுறது தான் மெய்கீர்த்தி. ஸோ அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கல்வெட்டுகளையோ இல்லை இந்த மாதிரி இரும்பு தூண்களையோ பதிச்சு வைப்பாங்க. ஸோ பின்வரும் சந்ததிகளான நம்மலாம் வந்து இதை பார்த்து தெரிஞ்சுக்குவோம். அதுதான் வந்து என்ன சொல்றாங்க? மெய்கீர்த்தி அப்படிங்கிறாங்க. கொஸ்டின் பார்த்துக்கோங்க. புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை தான் மெய்கீர்த்தி அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அடுத்து பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. தத்துவ தரிசனம். ஓகேவா? தத்துவ தரிசனம் யாரோடது? வள்ளிக்கண்ணன் அவர்களுடையது. பிடி சாம்பல் அப்படிங்கிறது அண்ணாவோடது. தாலாட்டு அப்படிங்கிறது ஜெயகாந்தனுடையது. ஓகேவா? மிட்டாய்க்காரன் அப்படிங்கிறது கீவா ஜெகநாதன். ஓகேவா? ஸோ அவர்களுடையது. அடுத்ததா ஸோ சரியான இணையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. யாருடைய கொடுத்துருக்காங்க அப்படின்னா பகுத்தறிவு கவிராயர். யாரு? உடுமலை நாராயண கவியை தான் நம்ம பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு சொல்லுவோம். உவமை கவிஞர் யாரு? சுரதா. அப்போ பெருஞ்சித்திரனாருக்கு பாவலரேறு அப்படின்னு சொல்லிட்டு வருமா? ஸோ கவிஞர் காந்திய கவிஞர், நாமக்கல் கவிஞர் அப்படின்னு சொன்னோம்னா அது வே ராமலிங்கனார் அவர்கள். புரட்சி கவிஞர் அப்படிங்கிறது வந்து பாரதிதாசன். ஓகேவா? தாரா பாரதிக்கு அப்போ என்ன சொல்லுவோம்? அவர் வந்து நம்ம கவி ஞாயிறு அப்படின்னு சொல்லுவோம் நினைக்கிறேன். ஆமாம், மொழி ஞாயிறு வந்து தேவநேய பாவனார் அவர்கள் வந்துருவாங்க. செந்தமிழ் ஞாயிறு அப்படிங்கிறதும் தேவநேய பாவனருக்கு சொல்கிறது தான். இப்போ கவி ஞாயிறு அப்படிங்கிறது தான் வந்து தாரா பாரதி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய ஞாயிறு வரும். ஓகே, கவி ஞாயிறு அப்படிங்கிறது தாராபாரதி. புரட்சி கவிஞர் அப்படிங்கிறது வந்து பாரதிதாசன். ஓகே, அப்போ இதில் இணை வந்து எது கரெக்டாக இருக்கு அப்படின்னா பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி கரெக்டாக இருக்கு. காந்திய கவிஞர் ராமலிங்கனார் அது வந்து கரெக்டாக இருக்கு. அப்போ 1 3 சரி அப்படின்றாங்க. முடியரசன் இயற்றாத நூல்கள். ஸோ இதில் முடியரசன் இயற்றியது எது அப்படின்னா பூங்கொடி, வீரகாவியம், காவிய பாவை. இது எல்லாமே வந்து யார் எழுதுனது? முடியரசன் இயற்றினது. ஓகேவா? அப்போ இயற்றாதது என்ன? நீலமேகம் அப்படிங்கிறது தான் வந்து அவர் இயற்றாத நூல். ஓகேவா? முடியரசனுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா துரைராசு அப்படிங்கிறது அவருடைய இயற்பெயர். எந்த ஊரில் பிறந்தாரு? தேனியில் இருக்கக்கூடிய பெரிய குளம் அப்படிங்கிற ஊரில் பிறந்தவர். இவருடைய இந்த பூங்கொடின்னு ஒரு நூல் இருக்கு இல்லையா? ஸோ இந்த பூங்கொடி அப்படிங்கிற நூல் வந்து 1966 தமிழக அரசோட பரிசு பெற்றிருக்கும். ஓகேவா? பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரை உருப்படல் என்பது சரிப்படாது அப்படின்னு பாடினது யாரு? பாரதிதாசன் அவர்கள். ஓகேவா? பெண் எனும் பேதை. ஸோ பெண்களை பற்றி பாரதியாருமே வந்து பாடியிருப்பாரு, பாரதிதாசனுமே பாடியிருப்பாரு. ஸோ நமக்கு வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக இருக்கும். பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரை உருப்படல் என்பது சரிப்படாது அப்படின்னு பாடினது பாரதிதாசன் அவர்கள். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்றவர், அதுவுமே வந்து பாரதிதாசன் தான். ஸோ அவருடைய ஒரு நூல் இருக்கும். இந்த நூல்னா குடும்ப விளக்கு. ஸோ குடும்ப விளக்கு வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா நமக்கு பாரதிதாசனோட நூல்கள்லாம் வந்து தெரியும். குடும்ப விளக்கு, அழகின் சிறப்பு, இருண்ட வீடு, எதிர்பாராத முத்தம், தமிழ்ச்சியின் கத்தி, வேற என்ன இருக்குது? கண்ணகியின் காப்பியம், மாதவியின் புரட்சி. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஓகேவா? காதலா கடமையா, இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும் இல்லையா? ஸோ பாண்டியன் பரிசு, பிசிராந்தையார் வந்து அவருடைய நாடக நூல் சாகித்ய அகாடமி விருதெல்லாம் வந்து வாங்கியிருக்கோம். ஓகேவா? இதில் பாரதிதாசனுடைய அந்த குடும்ப விளக்கு அப்படிங்கிற நூல் வந்து எதை பற்றி சொல்லுது அப்படின்னா பெண் கல்வியின் சிறப்பை பற்றி சொல்லுது. ஒரு நிமிஷம். ஸோ பெண்களின் கல்வியின் சிறப்பை பற்றி சொல்கிறது என்ன அப்படின்னா குடும்ப விளக்கு அப்படிங்கிற நூல். கல்லாத பெண்களின் இழிவை பற்றி சொல்கிறது இருண்ட வீடு. ஸோ ரெண்டுமே யாரோடது அப்படின்னா பாரதிதாசன் அவருடைய நூல்கள் தான். ஓகேவா? குடும்ப விளக்கு பெண்ணுடைய கல்வியின் சிறப்பை பற்றி சொல்லுது, அதாவது கற்ற பெண்களின் சிறப்பை பற்றி சொல்லுது. கல்லாத பெண்களின் இழிவை பற்றி சொல்கிறது இருண்ட வீடு அப்படிங்கிறது. அப்போ பாரதிதாசன் பெண்களுடைய கல்வி பற்றியும் பெண்களுடைய முன்னேற்றத்தை பற்றியும் நிறைய பேசிக்காரு. ஓகேவா? ஸோ கீழ்கண்ட சரியான பழமொழியை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெய்வம் ஒன்று நினைக்கும், நாம் ஒன்று நினைக்க, நாம் ஒன்று நினைக்க ஒன்று நினைக்கும் தெய்வம், நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும். ஸோ அதுதான் வந்து சரியான ஆன்சர். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக பண்ணுறீங்க. ஸோ மோனைத்தொடை எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. டேஷ் வகைப்படும் அப்படிங்கிறாங்க. 8 வகைப்படும். ஓகேவா? அடுத்ததா புனிதமுற்று மக்கள் புது வாழ்வு வேண்டில் புத்தக சாலை வேண்டும் நாட்டில் யாண்டும் இப்பாடல்களில் அமைந்துள்ள மோனை சொற்களை எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் இருக்க மோனை என்ன அப்படின்னா புனிதமுற்று புத்தக சாலை, இதுதான் வந்து மோனை. ஸோ அப்போ முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பூ அப்படின்றது தான் வந்து ஒரே மாதிரி சேமாக இருக்குது. ஸோ சொன்னோம் இல்லையா? இதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்லேயே ஒரு கொஸ்டின் பார்த்துருப்போம். முதல் எழுத்து மோனை, முட்டி நிற்கும் சேனை. சோனை வருது சேனை. ஓகேவா? ஸோ அதுதான் ஒரு மாதிரி டக்குனு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த கோடு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் ஒரு 69 வரைக்கும் வந்து வேகமாக போயிடலாம். எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. கண்ணகி கட்டுரை எழுதாமல் இராள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எதிர்மறை வாக்கியம், பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம். ஓகேவா? ஸோ அடுத்து கட்டளை தொடர் அல்லாத ஒன்றை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா அரசு ஆணை பிறப்பித்தது, கட்டளை தொடர் அல்லாத ஒன்று. ஓகேவா? அண்ணனோடு போ அப்படிங்கிறதும் கட்டளை தான், தமிழ் படி அப்படிங்கிறதும் கட்டளை தான், கூடு கட்டு அப்படிங்கிறதும் ஒரு கட்டளையில் தான் வரும். ஸோ அரசு ஆணை பிறப்பித்தது அப்படிங்கிறது வந்து என்ன வரும்? கட்டளை இல்லாமல் ஒரு செய்தியாக வந்து வரும். ஓகேவா? வினைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. ஓகேவா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னா 5 மாடுகள் மேய்ந்தன அப்படிங்கிறாங்க. அப்போ அதுக்கான கொஸ்டின் என்ன? எத்தனை மாடுகள் மேய்ந்தன அப்படின்னு சொல்கிறது தான். ஓகேவா? ஒரு நிமிஷங்க. ஸோ அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. ஸோ என்ன கேட்டிருக்காங்க, என்ன விடை கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்கு நகர பேருந்து நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதுக்கான வினா வந்து என்ன அப்படின்னா இங்கு நகர பேருந்து நிற்குமா அப்படிங்கிறது தான். ஓகேவா? அடுத்ததா ஸோ சரியான தொடரை கண்டறிக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து என்ன அப்படின்னா உலக தமிழ் மொழி, அதாவது தமிழ் மொழி உலகம் உள்ளவரை
வரையிலும் வாழட்டும் அப்படிங்கிறது தான் வந்து அதனோட பதில். அடுத்தது வந்து சரியான தொடரை கண்டறிக இதில் வந்து தம்பி சங்கத்தமிழ் நூலைப்படி என்று கவிஞர் கூறினார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இது வந்து அகரவரிசை. ஸோ இது வந்து நிறைய ப்ராக்டிஸ் இருந்துச்சு, நம்ம ஓன் ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னாலே இது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அடுத்ததாக வந்து என்ன அப்படின்னா மொழிபெயர்ப்பு இருக்கு இல்லையா, இந்த மொழிபெயர்ச்சி இருக்கு இல்லையா, ஸோ புக் பேக்கில் இருக்கக்கூடியதில் நிறைய இடத்துல வந்து இது வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது இல்லாமல் இது ஓனாக கேட்டாலுமே நமக்கு வந்து மிஸ்டேக் பண்ணாமல் போடுறதுக்கு தெரியணும். ஸோ இது வந்து நிறைய வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகேவா, சரியான அகரவரிசை தேர்ந்தெடுக்க அப்படிங்கும்போது ஸோ இதில் என்ன பண்ணிருக்காங்க, அந்த கோமேதகம் அப்படிங்கிறதும் அடுத்தது என்ன வருது மகரந்தம். ஸோ குரில் மா வருது, அடுத்து வந்து மாணிக்கம், நெடில் மா, முத்து. ஸோ இதெல்லாமே வந்து அகரவரிசையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே இது கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகேவா, அடுத்து வந்து பெயர் சொற்களை அகரவரிசையில் எழுதுக அப்படின்றாங்க. ஆசிரியர், ஓனான், கிளி, தேனி, தையல், பழம், மான். ஸோ இதெல்லாம் தான். தேடு அப்படின்றதுக்கு வினை முற்று, தேடினார். ஸோ அந்த வினை வந்து முற்றடைஞ்சிருச்சு. ஓகேவா, முடிஞ்சிருச்சு. ஓகே, அடுத்தா வெண்பா அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா செப்பல் ஓசை, ஆசிரியர்பா அப்படிங்கிறது அகவல் ஓசை, கலிப்பா அப்படிங்கிறது துள்ளல் ஓசை, வஞ்சிப்பா அப்படிங்கிறது தூங்கல் ஓசை. ஓகேவா, ஸோ அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிந்து எழுதுக அப்படின்றாங்க. கோல்டு பிஸ்கெட் அப்படின்றது வந்து தங்கக்கட்டி அப்படின்றது பொருள். ஸோ அடுத்து வந்து ஆங்கில தமிழ் சொல்லை அறிந்து பொறுத்துக அப்படிங்கிறது. ஸோ இது வந்து எங்க இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு லெசனுக்கு பின்னாடி இருக்கும். புக் பேக்கில் மொழிபெயர்ப்பில் வந்து மொழிபெயர்ச்சியில் வந்து இருக்கும். ஓகேவா, வவல்ஸ் அப்படிங்கிறது வந்து உயிரெழுத்து, கான்சோனன்ட் அப்படிங்கிறது மெய்யெழுத்து, ஹோமோகிராஃப் அப்படிங்கிறது ஒப்பெழுத்து, மோனோலிகல் அப்படிங்கிறது ஒரு மொழி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா நனந்தலை உலகம், வலை, நெமியோடு, வளர்பொறி பொறிந்த மாதகு தடக்கை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சிறிய உலகம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஸோ என வரும் முல்லைப்பாட்டில் இடம்பெற்றுள்ள நனந்தலை உலகம் என்பதற்கு எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. அப்போ எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா சிறிய உலகம் அப்படிங்கிறது எதிர்ச்சொல். அப்போ அதற்கான பொருள் என்ன அப்படின்னா அகன்ற உலகம் அப்படிங்கிறது. நனந்தலை உலகம் அப்படிங்கிறதுக்கு பொருள் என்னன்னா அகன்ற உலகம் அப்படிங்கிறது. இங்க என்ன கேட்டிருக்காங்க, எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம கொஸ்டின்ல வந்து அந்த கொஸ்டினை கரெக்டாக முடிகிற வரைக்கும் நம்ம வந்து படிச்சு பார்க்கணும். ஓகேவா, நனந்தலை உலகம் அப்படிங்கும்போது நம்ம கீழே ஆப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட்ல என்ன வச்சிருக்காங்க, அகன்ற உலகம் தான் வச்சிருக்காங்க. ஸோ அகன்ற உலகம் போட்டு நம்ம கரெக்டாக போட்டோம் அப்படின்னு நம்ம ஷேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும் அங்கே எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஓகேவா, அப்போ நனந்தலை உலகம் அப்படின்னா அகன்ற உலகம்ங்கிறது பொருள், அதற்கான எதிர்ச்சொல் சிறிய உலகம் அப்படிங்கிறது. ஓகேவா, எடுப்பு அப்படிங்கிறதுக்கான எதிர்ச்சொல் வந்து முடித்தல். ஓகேவா, அப்படிங்கிறது. அடுத்ததாக வந்து பிரித்து எழுதுக. ஸோ இதெல்லாமே நீங்களே பண்ணிடுவீங்க. தண்டலிர் பதம் அப்படிங்கிறாங்க. தன்மை கூட்டல் தளிர் கூட்டல் பதம் அப்படிங்கிறது பிரியுது. களம்பகம் இச்சொல்லை களம் கூட்டல் பகம் என பிரிக்கலாம். பிலி சூடிய பிறகு நிலை நடுக்கல் என்று குறிப்பிடும் நூல் வந்து அகநானூறு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, பிலி சூடிய பிறகு நிலை நடுக்கல் அப்படிங்கிறது அகநானூறுல வரக்கூடிய ஒரு வரி. ஓகேவா, அடுத்து இந்த அகநானூறு அப்படிங்கிறதுல வரும் 8 தொகை நூல்களில் வரும். ஓகேவா 8 தொகை. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஒரு விஷயம் நான் சொல்ல மாட்டேன். இங்கே இருக்கு இல்லையா முல்லைப்பாட்டு. அந்த முல்லைப்பாட்டு வந்து என்ன பண்ணா இது பார்த்தீங்களா, இந்த முல்லைப்பாட்டு அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இந்த முல்லைப்பாட்டு வந்து எதில் வரும், 10 பாட்டில் வரக்கூடியது ஒன்று. ஓகேவா, இது யார் எழுதுனாங்க அப்படின்னா நப்பூதனார் அப்படின்றவர் வந்து எழுதிப்பாரு. இது பாட்டுடை தலைவர் இருக்காங்களா அப்படின்னா பாட்டுடை தலைவர் இல்லை. மொத்தம் வந்து எத்தனை பாடல்கள் இருக்கு அப்படின்னா 103 பாடல்கள் வந்து இருக்கு. ஓகேவா, ஸோ இது சொல்ல மறந்துட்டேன். ஸோ அதான் இப்போ வந்து சொன்னேன். ஓகேவா, ஸோ அடுத்ததாக வந்து பார்க்குறது என்ன அப்படின்னா இந்த கொஸ்டின். ஸோ இதில் வந்து அகநானூறு, கலித்தொகை, பரிபாடல், புறநானூறு எல்லாமே வந்து என்ன 8 தொகை நூல். இதில் புறநானூறு வந்து புறம் சார்ந்து வரக்கூடிய பாடல்கள். மீதி இருக்கிறது பரிபாடல் அகமும் புறமும் சார்ந்து வருது. கலித்தொகையும் அகநானூரும் அகம் சார்ந்து வரக்கூடிய பாடல். ஓகேவா, இதில் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா அகநானூறு பார்ப்போம். ஸோ அகநானூரில் மொத்தம் வந்து எத்தனை பாட்டு இருக்குது அப்படின்னா 400 பாடல்கள் இருக்குது. என்ன பாக்களால் பாடப்பட்டிருக்கு அப்படின்னா அகவர் பாக்களால் பாடப்பட்டிருக்கு. பாடிய புலவர்களுடைய எண்ணிக்கை 145 அல்லது 146. ஓகேவா, அடிகள் வந்து 13 அடி சிறுமையும் 31 அடி பெருமையும் கொண்டது. இது வந்து அகநானூருக்கு வேறு என்ன பெயர்கள்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா நெடுந்தொகை, பெருந்தொகை, 400, அகப்பாட்டு. ஸோ இதெல்லாம் வந்து அகநானூருக்கு கொடுக்கக்கூடிய வேறு பெயர்கள். ஓகேவா, அடுத்ததாக வந்து பார்க்குறது கலித்தொகை வந்து என்ன பாக்களால் ஆனது, கலிப்பாவால் ஆனது. கலிப்பான்றது துள்ளல் ஓசை கொண்டது. ஓகேவா, இதில் வந்து எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்னா 150 பாடல்கள் இருக்குது. மொத்தமாக வந்து எத்தனை பேர் பாடியிருக்காங்க அப்படின்னா 5 புலவர்கள் பாடியிருக்காங்க. சிறப்பு பெயர் வந்து என்ன அப்படின்னா இயற்கை இன்பக்களம் அப்படிங்கிறது தான் கலித்தொகைக்கான சிறப்பு பெயர். ஓகேவா, ஸோ பரிபாடல் பார்த்தோம் அகமும் புறமும் சார்ந்த நூல். இது வந்து முழுசாக கிடைச்சிருக்காது. அடுத்து வந்து புறநானூரில் வந்து மொத்தம் 400 பாடல்கள் கொண்டது. 165 புலவர்கள் வந்து பாடியிருக்காங்க. இது வந்து 1894 ஊஎஸ்ஆ அவர்கள் பதிப்பித்திருக்காரு. ஓகேவா, ஜியு போப் ஆங்கிலத்தில் புறநானூரை மொழிபெயர்த்திருக்கிறார். புறநானூரில் அதிக பாடல் வந்து ஔவையாரால் பாடப்பட்டிருக்கும். இது வேறு என்ன பேர்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா புறப்பாட்டு, புறம், தமிழர் கருவூலம், நந்தா விளக்கம், புறம்பு நானூறு. ஸோ இந்த மாதிரி பேர்லாம் வந்து புறநானூருக்கான சிறப்பு பெயர்களாக இருக்குது. ஓகேவா, அடுத்து அடைமொழி குறிக்கப்பெறும் நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது, திருக்குறள் தான். ஓகேவா, நெடுந்தொகை அப்படின்னு சொல்லிட்டு எதை பார்த்தோம், நெடுந்தொகைன்றது வந்து அகநானூரோட இன்னொரு பேர் தான் வந்து நெடுந்தொகை. ஓகேவா, முத்தொள்ளாயிரம் அப்படிங்கிறது முத்தொள்ளாயிரத்துக்கு ஆசிரியர் பேர் வந்து தெரியல. மொத்தமாக வந்து 3 பாடல்களை கொண்டது தான் வந்து இந்த முத்தொள்ளாயிரம் அப்படின்னு சொல்றாங்க. இதில் யாரை பற்றி பாடிருக்கோம் அப்படின்னா சேர சோழ பாண்டியர்களுடைய பலத்தை பற்றி தான் பாடிருப்பாங்க. புறத்திரட்டு வழியாக நமக்கு மொத்தம் எத்தனை பாடல்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னா 108 வெண்பாக்கள் மட்டும் தான் கிடைச்சிருக்கு. மீதி மேற்கோள்கள் வந்து ஒரு 22 வெண்பா வந்து கிடைச்சிருக்கு மேற்கோள்களா. ஓகேவா, அடுத்ததான் வந்து கம்பராமாயணம் இல்லையா. ஸோ கம்பராமாயணத்தில் வந்து மொத்தம் யார் கம்பராமாயணம் வந்து கம்பர் பாடினது. மொத்தம் 6 காண்டங்கள் 113 பாடல்கள் மட்டும் 10,569 பாடல்கள் வந்து இருக்கு. ஓகேவா, ஸோ அடுத்த கேள்வி சரியான பதிலை தேர்வு செய்க. ஓகேவா, சூடிக்கொண்ட சுடற்கொடி என அழைக்கப்படுபவர் ஆண்டாள். கரெக்ட். அப்போது வீடெனு சித்தன் என்பவரின் வளர்ப்பு மகளே ஆண்டாள். ஓகேவா, வீட்டனு சித்தன் அவருடைய வளர்ப்பு மகள் தான் ஆண்டாள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டாளை வளர்த்தது யாரு, பெரியாழ்வார் தான் வந்து வளர்த்துருப்பாரு வளர்ப்பு மகள். ஓகேவா, பெரியாழ்வாரோட வளர்ப்பு மகள். இது ஒரு கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க. ஆண்டாளோட யாரோட வளர்ப்பு மகள் வந்து ஆண்டாள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பெரியாழ்வாருடைய வளர்ப்பு மகள் தான் இந்த ஆண்டாள் அப்படின்றவங்க. அப்போ வீடனும் சித்தன் என்பவரின் வளர்ப்பு மகளே ஆண்டாள் அப்படிங்கிறதும் சரி. திருப்பாவை ஆண்டாள் வைத்த பெயர் சங்கத்தமிழ் மாலை 30. ஓகேவா,
ஸோ நாச்சியார் திருமொழி ஆண்டாள் பாடியது அப்படிங்கிறாங்க. அப்போ எல்லாமே சரி. ஓகேவா? ஸோ இதில் வந்து ஆண்டாள் பாடியது என்ன அப்படின்னா திருப்பாவை மொத்தம் எத்தனை பாடல்கள் பாடிருக்காங்க? 30 பாடல்கள் பாடிப்பாங்க. நாச்சியார் திருமொழியில் மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்கும் அப்படின்னா 143 143 பாடல்கள் வந்து இருக்கும். திருப்பாவையே வேதம் அனைத்திற்கும் வித்து அப்படின்னு யார் சொன்னாங்க அப்படின்னா ராமானுஜர் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? கணித மேதாவியாரா? ஸோ அவர் இருக்கார் இல்லையா, ராமானுஜர் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் தான் வந்து திருப்பாவையை வேதம் அனைத்திற்கும் வித்து அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? இந்த ஆண்டாளுக்கு இன்னொரு பேர் இருக்கு. அது வந்து என்ன அப்படின்னா கோதை அப்படிங்கிறது தான் இவங்களோட பெயர். 9ஆம் நூற்றாண்டை சார்ந்தவங்க, பெரியாழ்வாருடைய வளர்ப்பு மகள். ஓகேவா? இது வந்து ஒரு கொஸ்டினா வந்திருக்கு. ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து துழாய் அப்படின்னா என்ன? துழாய் வனத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட பெண். இந்த ஆண்டாள் வந்து எங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா துழாய் அப்படிங்கிற இடத்துல கண்டுபிடிச்சாங்க. இந்த துழாய் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா துளசி. ஓகேவா? துளசி வனத்தில் கண்டுபிடிக்கப்பட்டவங்க தான் இந்த ஆண்டாள். அடுத்து வந்து பெருமாள் திருமொழியை பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. பெருமாள் திருமொழியை பாடியவர் யார் அப்படின்னா குலசேகரர். மொத்தம் எத்தனை பாடல்கள் பாடியிருக்காங்க அப்படின்னா 10 பதிகங்கள் இருக்கு, 105 பாசுரங்கள் இருக்கு. இவர் வந்து சேர நாட்டு வைணவர். யாரு? எங்க குலசேகர ஆழ்வார். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா தான் பாடிய பதிகத்தில் 8ஆம் பாடலில் ராவணன் சிவபக்தனானதையும், 9ஆம் பாடலில் பிரம்மனும் திருமாலும் தேடிக் காணா இறைவன் என்பதையும், 10ஆம் பாடலில் புறசமய போலிகளை தாங்கியும், 11ஆம் பாடலில் தம் பெருமை கூறியும் பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாரு? திருஞான சம்பந்தர். ஓகேவா? ஸோ திருஞானந்த சம்பந்தர் அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய பெயர் என்ன அப்படின்னா ஆளுடைய பிள்ளை அப்படிங்கிறது அவருடைய பெயர். 1 மற்றும் 2 3 திருமறைகள் வந்து பாடியிருக்காரு. இவருடைய பதிகம் வந்து 16,000 அப்படின்னு சொல்லிட்டு 16,000 பதிகம் வந்து பாடியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இது வந்து திருஞான சம்பந்தரோடது. அடுத்து வந்து யார் இருக்காங்க? அப்பரான திருநாவுக்கரசர். ஸோ திருநாவுக்கரசர் வந்து 4, 5, 6 இந்த 3 திருமுறையும் வந்து திருநாவுக்கரசர் பாடியிருப்பாரு. இவருக்கு வந்து சிறப்பு பெயர்கள் என்ன அப்படின்னா வாசிகர், ஆளுடைய அரசன், தர்மசேனர், தாண்டகவேந்தர் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அப்பருடைய சிறப்பு பெயர். இவருடைய தாண்டக நூல் வந்து என்ன அப்படின்னா திருக்குறுந்தாண்டகம், அதுக்கடுத்து வந்து திருநெடுந்தாண்டகம் அப்படின்னு சொல்லிருக்கோம். ஸோ குறுந்தாண்டகம், நெடுந்தாண்டகம். ஓகேவா? அடுத்ததா பார்க்கறது வந்து வேற யார் இருக்காங்க? சுந்தரர் இருக்கார் இல்லையா? ஸோ சுந்தரர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆரூர், நம்பி ஆரூர் அப்படின்னு சொல்றாங்க. ஆரூரார். ஸோ ஆரூரார் அல்லது நம்பி ஆரூரார் அப்படின்னு சொல்றாங்க. இவருக்கான வேறு பெயர்கள் என்ன அப்படின்னா வன்தொண்டர், தம்பிரான் தோழர் அப்படின்னு சொல்றது. இவர் வந்து 7ஆம் திருமுறையை பாடியிருக்காரு. மொத்தமா வந்து 100 பதிகங்களும் 1026 பாடல்களும் பாடியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தாச்சு. அடுத்ததான் வந்து தொல்காப்பியம் குறிப்பிடும் நிறைமொழி மாந்தர் யாருன்னா சித்தர்கள் தான். ஓகேவா? ஸோ வாயில் இலக்கியம் எனப்படுவது தூது. ஸோ இதில் வந்து 4 ஆப்ஷன் இருக்கு இல்லையா? இந்த தூது, பல்லு, கலபகம், குறவஞ்சி இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா சிற்றிலக்கியங்களில் வரக்கூடியது. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் குறவஞ்சியை பற்றி பார்ப்போம். குறவஞ்சியில் முதல் குறவஞ்சி என்ன அப்படின்னா திருக்குற்றால குறவஞ்சி, திரிகுட ராசப்ப கவிராயர். ஓகேவா? அவர் எழுதியிருப்பாரு. இவர் எந்த காலத்தை சேர்ந்தவர் அப்படின்னா 18ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். ஸோ இதில் வந்து என்ன சொல்றாங்க? குறிஞ்சி பாட்டு, அப்புறம் வந்து குறவஞ்சி, நாட்டியம், குரத்திப்பாட்டு. ஓகேவா? இந்த குறவஞ்சி பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா தமிழில் வந்து முதல் குறவஞ்சி என்ன அப்படின்னா திருக்குற்றால குறவஞ்சி. எழுதினது திருக்குட ராசப்ப கவிராயர். அவருடைய காலம் 18ஆம் நூற்றாண்டு. இதில் அதுக்கு வேறு என்ன பெயர்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா குரத்திப்பாட்டு, குறவஞ்சி, நாட்டியம் அப்படிலாம் சொல்கிறாங்க. இதற்கு முன்னோடியாக இருந்தது என்ன அப்படின்னா மீனாட்சி அம்மை குரம் அப்படிங்கிறது தான் வந்து குறவஞ்சிக்கு முன்னோடியாக இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. மொத்தம் வந்து 4 குறவஞ்சிகள் இருக்குது. தமிழரசி குறவஞ்சி, பொத்தோலகம் குறவஞ்சி, வண்ண குறவஞ்சி, சரபோதிர குறவஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. மொத்தமாக வந்து 4 குறவஞ்சிகள் இருக்குது. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து என்ன அப்படின்னா ஆண் பிள்ளை தமிழுக்கும் பெண் பிள்ளை வந்து ஆண் பிள்ளை தமிழுக்கும் பெண் பிள்ளை தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் எத்தனை அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தம் வந்து 7 பருவங்கள். ஓகேவா? பல்லு மிஸ் பண்ணிட்டோமா? ஒரு நிமிஷம். ஸோ இதில் வந்து நம்ம வந்து பல்லு வந்து மிஸ் பண்ணிட்டோம். இது பல்லு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எங்கே இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நிமிஷம். ஸோ பல்லுமே வந்து 96 சிற்றிலக்கியங்களில் ஒன்று தான். ஸோ இதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க? என்ன நூல் வந்து சொல்லலாம் அப்படின்னா முக்கூடர் பல்லு சொல்லுவாங்க. உழவருடைய வாழ்க்கையை வந்து சித்தரிக்கும் இலக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து நாங்கள் சொல்ல மறந்துட்டேன். அதனால தான் திரும்ப இந்த கொஸ்டின் வந்து எடுக்க வேண்டியதாக போச்சு. ஸோ ஆண் பிள்ளைக்கும் பெண் பிள்ளைக்கும் தமிழில் பொதுவான பருவங்கள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. 7 பருவம். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து உழவர். ஸோ அங்கே மேலே சொன்ன இல்லையா பல்லு அப்படிங்கிறது வந்து உழவருக்கான ஒரு உழவருடைய சிறப்பு பற்றி சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த கொஸ்டின் கீழே கேட்டிருக்காங்க. உழவர் உழத்தியது வாழ்க்கை நிகழ்ச்சியும் எளிய நடையில் வெளிப்படுத்தும் சிற்றிலக்கிய வகை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் வந்து பல்லு தான் வந்து உழவருடைய அந்த சிறப்புகளை பற்றி சொல்றது, வாழ்வை வந்து சித்தரிக்கக்கூடிய நூல் வந்து அதுதான். அடுத்து வந்து அம்புஜத்தம்மாளின் வாழ்க்கை. அம்புஜத்தம்மாள் எழுதிய நூல் அம்புஜத்தம்மாள் எழுதிய நூல் வந்து என்ன அப்படின்னா நான் கண்ட பாரதம் அப்படிங்கிறது அவங்க எழுதின நூல். அடுத்து பெரிய புராணம் எந்த நாட்டின் நீர்வளத்தை சிறப்பிக்கின்றது அப்படின்னா சோழ நாடு. ஸோ இது வந்து எந்த புக்கில் அப்படின்னா 9th புக்கில் இருக்கும். ஸோ நெல்லுயிர வரப்புயிர குடியுயிர அந்த மாதிரி ஒரு வழியாக கூட நரேந்திர மோடி அவர்கள் கூட ஒரு ஸ்டேஜில் வந்து அந்த இது வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த பாடல் வந்து எதில் இருக்கும், அந்த லைன் வந்து எதில் இருக்கும் அப்படின்னா இந்த சேக்கிழார் எழுதின பெரிய புராணத்தில் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா முன்னாடியே பார்த்தோம். சேக்கிழார் பற்றிலாம் முன்னாடி இருக்கக்கூடிய கொஸ்டின்லேயே பார்த்துருப்போம். 12ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். ஸோ இது வந்து காஞ்சிபுரத்தில் குன்றத்தூரில் பிறந்தவர். 2ஆம் குலோத்துங்க சோழனுடைய அவையில் வந்து இருந்தவர் அப்படிலாம் பார்த்துருப்போம். ஸோ அவ்வளோதான் அந்த கொஸ்டின். 80 வந்து என்னன்னா குமரி கண்ட நோய் குமரி கொடு. இதில் வந்து குமரி என்று அழைக்கப்படும் மூலிகை எது அப்படின்னா சோற்றுக்கத்தாழை. ஓகேவா? புறநானூற்றை முதலாக பதிப்பித்து வெளியிட்டவர் யார் அப்படின்னா உவேசா. எந்த வருடம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடி சொல்லியிருந்த ஒரு கொஸ்டின்ல 1894 புறநானூரை உவேசா அவர்கள் பதிப்பித்து வெளியிட்டிருப்பாரு. ஓகேவா? ஜியு போப் வந்து அதை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பாரு. புறநானூரை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா ஜியு போப். ஓகேவா? 3 அடி சிற்றலையும் 6 அடி பேரலையும் கொண்ட அகவர் பாவாலானது எந்த நூல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்து ஐங்குறும் நூறு. ஓகேவா? அடுத்ததா சரியான இணையை
தேர்ந்து எழுதுக. துவரை தாமரை மலர் தவறா இருக்கும். மறை பவளம் அப்படிங்கிறது தவறு. விசம்பு அப்படிங்கிறது வானம் கரெக்ட். மதியம் அப்படிங்கிறது நிலவு, அதுவும் சரி. அப்போ ஆன்சர் வந்து சியும் டியும் தான் வந்து கரெக்ட். 84th வந்து என்ன அப்படின்னா சிறு பஞ்சம் மூலம். ஸோ சிறு பஞ்சம் மூலம் என்ன, அற இலக்கியம். குடும்ப விளக்கு அப்படிங்கிறது தற்கால இலக்கியம். ஸோ குடும்ப விளக்கோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம், பாரதிதாசன். குடும்ப விளக்கு எதை பற்றி சொல்ல அப்படின்னா கல்வி கற்ற பெண்களின் நிலையை பற்றி சொல்றது தான் வந்து குடும்ப விளக்கு. சீவக சிந்தாமணி அப்படிங்கிறது காப்பிய இலக்கியம். ஓகேவா. குறுந்தொகை அப்படிங்கிறது சங்க இலக்கியம். ஸோ அடுத்து இணை இல்லை முப்பாலுக்கு இன்னலத்தே என்று பாடியவர் யார், பாரதிதாசன். ஸோ இப்போ நம்ம இந்த பேப்பரில் இந்த கொஸ்டின் பேப்பரில் மட்டும் பாரதிதாசனை பற்றி ஒரு 3 கொஸ்டினுக்கு மேலே பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். ஓகேவா. அடுத்து திருக்குறள் முதலில் அச்சடிக்கப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா 1812. ஓகேவா. திருமணம். ஓகே, அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா 87th திருமண கேசவரால் தமிழுக்கு கதியாவார் இருவர் என்று குறிப்பிடப்படுபவர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா கம்பரும் திருவள்ளுவரும். ஸோ இவங்க 2 பேரை பற்றி ஜியு போப் அவர்களும் ஒரு கோட்பாடு சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா உலகமே அழிந்தாலும் கம்பரும் திருவள்ளுவரும் எழுதின அந்த 2 விஷயம் இருந்துச்சு அப்படின்னா இந்த உலகத்தை திரும்பவும் மீட்டெடுத்தலாம் அப்படின்ற மாதிரி ஒரு லைன் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த லைன் எக்ஸாக்டாக என்ன அப்படிங்கிறத நான் வந்து டெலிகிராமில் வந்து போடுறேன். ஓகேவா. ஸோ அடுத்து என்ன அப்படின்னா அடுத்த கொஸ்டின் வந்து 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவி யாருடைய பெயரில் தமிழக அரசால் வழங்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஆன்சர் வந்து மூவாலூர் ராமாமிர்தம் அவர்களால். ஓகேவா. அடுத்து ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்த வேலு நாச்சியார் பிறந்த ஆண்டு வந்து 1730 பிறந்தாங்க. ஓகேவா. இவங்க இறந்தது வந்து 1796. ஸோ சிவகங்கை கோட்டை வந்து இப்போ கைப்பற்றிருப்பாங்க அப்படின்னா 1780 வந்து கைப்பற்றிருப்பாங்க. ஓகேவா. யாருக்கு இவங்க பிறந்தாங்க அப்படின்னா செல்லமுத்து சேதுபதி ராமேஸ்வரத்தை சார்ந்தவர். ஸோ அவங்க அந்த மன்னருக்கு தான் வந்து மகளாக பிறந்திருப்பாங்க. அடுத்து வந்து தொல்காப்பியர் கூறும் உயிர் வகைகளாக அறியும் ஆற்றலை வரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து இது வந்து உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல், காணல், கேட்டல், பகுத்தறிதல். ஸோ இதை பற்றி சொல்கிறது. தமிழக ஆட்சி மொழிக்காக திகழும் பிற நாடுகள், ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள் வந்து இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. ஸோ இது வந்து நீங்கள் 9th புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இலங்கை, சிங்கப்பூர் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த மலேசியா எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நான் பார்க்கல. ஸோ ஆனால் வந்து ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா தான் வந்து ஆன்சர். நம்மாழ்வார் பிறந்த இடமான குருகூர் பழம் பெயரை துறந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆழ்வார் திருநகரி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து 10 பாட்டு 8 தொகை ஆகிய 2 தொகுதிகளை அச்சிட்டு அளித்தவர் யார் அப்படின்னா ஊவேசா தான். ஸோ நம்ம முன்னாடியே பார்த்தோம் 8 தொகை யார் வந்து அச்சிருச்சாங்க அப்படின்னு சொல்லி முன்னாடி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து 10 பாட்டு 8 தொகையும் யார் அச்சிருச்சுன்னு கேட்டிருக்காங்க. அது வந்து ஊவேசா தான். அடுத்து வந்து டாக்டர் ராபி சேதுப்பிள்ளை எழுதிய ஆய்வு நூல் என்ன அப்படின்னா ஊரும் பேரும் அப்படிங்கிறது தான். ஸோ அது வந்து சொல்லியும் செல்வர் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம். தமிழ் பயிலும் ஆர்வமிக்க மாணவர்களுக்கு தம்முடைய இல்லத்திலேயே தமிழ் கற்பித்ததுடன் அவர்களை ஈயத்தமிழ் மாணவர் எனவும் பெயரிட்டு அழைத்தவர் யார் அப்படின்னா பரிதிமார் கலைஞர் அவர்கள். தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தை சார்ந்தது அப்படின்னா தூத்துக்குடி. ஓகேவா. ஸோ அடுத்து வந்து ஈவேராவுக்கு பெரியார் என்னும் பட்டமும் தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என்ற பட்டமும் எங்கு எப்போது வழங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. 1838 நவம்பர் 13 சென்னையில் 27/6/1970 யுனெஸ்கோ மன்றம் வந்து தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. இவருக்கு வந்து பெரியார் அப்படின்ற பட்டம் வந்து 1938 நவம்பர் 13 சென்னையில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. நடனக்கலையில் தம்மை ஈடுபடுத்தி கொண்ட திருநங்கை யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யார் அப்படின்னா நர்த்தகி நடராஜ் அப்படின்றவங்க தான். ஓகேவா. பொங்கல் புதுநாளின் மாண்பினை எந்த இதழ் மூலம் அண்ணா விளக்கினான்னு கேட்டிருக்காங்க. ஸோ காஞ்சி அப்படிங்கிறது. அடுத்தது வந்து கவிஞர் மேத்தாவுக்கு சாகித்ய அகாடமி விருது எந்த நூலுக்காக வழங்கப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. ஆகாயத்துக்கு அடுத்த வீடு அப்படின்றது தான் வந்து கவிஞர் மேத்தாவுக்கான சாகித்ய அகாடமி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து தமிழ் வந்து ஃபஸ்ட்டு 2022 ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் தமிழ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ரொம்ப நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நடுவில் நிறைய வந்துச்சு இதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அது எல்லாத்தையும் தாண்டி வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் அப்படி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கேளுங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஜென்ரல் சயின்ஸ் வேணும், ஜென்ரல் ஸ்டடிஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடிஸும் எடுத்து கொடுக்குறோம். ஸோ கீழே அந்த இது வந்து இருக்குது. ஸோ இதை ஃபஸ்ட்டு பாருங்கள், பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள். பேக்ரவுண்டில் நிறைய வாய்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் பெருசாக பண்ணிக்காங்க. ஃபோன் போட்டு கேளுங்க. மோஸ்ட்டாக நான் கொஞ்சம் வாலிட்டியாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஆனால் சுற்றி இருக்க சரௌண்டிங்ஸில் ஏதாச்சும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துட்டே தான் இருக்குது. ஸோ படிங்க. இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. இதுக்கான கொஸ்டின் பேப்பர் வந்து நான் வந்து டெலிகிராம் வந்து அப்லோட் பண்ணுறோம். ஸோ ஓகே, தேங்க்யூ. ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டடி வித் மது பாய்.